கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொன்னார் மதில் சூழ் செழுங்கனியுடை திருக்கோட்டியூர் 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 நம்பனை நரசிங்களை நாவின்றேத்துவார்களை கண்ட கால் எம்பிரான்றன் சின்னங்கள் இவர் இவர் என்றாசைகள் தீர்வனே செங்கழினியுடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்களை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் யாவிரான்றன் சின்னங்கள் இவர் இவர் என்றாசைகள் தீர்வனே ஆசைகள் தீர்வனே இவர் இவர் என்றாசைகள் தீர்வனே 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 தீர்வனே. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் திவ்ய தேச வைபவங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்துக்குள்ள தான் நம்முடைய தற்பொழுது யாத்திரையானது இருந்துருக்கு. இந்த பாண்டிய நாடு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 18 திருத்தலங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருக்குறுங்குடியில் ஆரம்பிச்சு அந்த மாதிரி 18 திவ்ய தேசங்கள்ல கிட்டத்தட்ட 14 திவ்ய தேசங்களை நம்ம முடிச்சிருக்கோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் உள்ள போக போறது எத்தனாவது திருத்தலம் அப்படின்னு பார்த்தா 108 பட்டியல்ல பார்க்கும் பொழுது 93வது திருத்தலம். அதே போல இந்த பாண்டிய நாட்டு பட்டியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 16வது திவ்ய தேசத்துக்குள்ள நம்ம நுழைய இருக்கின்றோம். நேற்றைய தினம் 15வது பார்த்தோம். இன்னைக்கு 16வது திவ்ய தேசத்துக்குள்ள நுழைய இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிற ஒன்றை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எந்த திருத்தலத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா திருக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இல்லையா. கூடல் அழகர் பெருமாளை பற்றி பார்க்கும் பொழுது அங்க அஷ்டாங்க விமானமானதை பற்றி நாம் சேவித்தோம். அதே போல திவ்ய தேசங்கள்ல ஆகம விதியோடு அஷ்டாங்க விமானம் இருக்கும் திருத்தலங்கள் 2ல ரொம்ப முக்கியமான ஒன்று இன்று பார்க்க போற திருத்தலம் ஆகும். அந்த திருத்தலம் நாராயணா என்ற நாமத்தை நாம் அனைவரும் இன்று ஜபிக்க ரொம்ப ஆப்தமாக இருந்த ஒரு திருத்தலம். அது மட்டுமல்ல, ராமானுஜர்னு சொன்னாலே எல்லாருக்கும் இந்த திருத்தலமானதுதான் நினைவுக்கு வரக்கூடியது. துவயம் விளைந்த திருத்தலம் என்று இந்த ஒரு கோவிலை பத்தி ரொம்ப மேன்மையாக சொல்லப்படுகின்றது. என்ன கோவில்னு இந்நேரம் நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. திருக்கோஷ்டியூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தை பத்தி தான் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம்.
திருக்கோட்டியூர் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே பெரியாழ்வாருடைய பாசுரத்தோடு தான் தொடங்கி இருக்கின்றோம். வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லேருந்து எல்லாமே நான்கிற எண்ணத்திலிருந்து எல்லாம் அழியணும் என்று சொன்னால் அப்போ இந்த திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய அந்த நம்பனை நரசிங்கனை நாம் வணங்கினால் அதற்கு மேல வேற என்ன உபாயம் என்று ரொம்ப சிலாகிச்சு இந்த திருத்தலத்தை பற்றி பாடுகின்றார் பெரியாழ்வார். எப்பவும் இந்த கோவிலினுடைய சரித்திரம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமாள் தாயாருக்கு என்ன திருநாமம்ங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதே போல இந்த பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா உரகமெல்லணையான் அப்படின்ட்டு பெயர். புஜங்க சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு இருக்கார். உற்சவமூர்த்தி சௌமிய நாராயண பெருமாள்னு நின்ற திருக்கோலத்துல இருக்கார். தாயார் திருமாமகள் நாச்சியார் தனிக்கோவில் நாச்சியாராக சேவை சாதிக்கின்றார். அதே போல விமானம் அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். தீர்த்தமானது தேவ புஷ்கரணி திருப்பார்கடல் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. காட்சி கண்டவர்கள் இந்திரன் மட்டுமல்ல கதம்ப முனிவருக்கும் காட்சி கொடுக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரமாக இருக்கின்றது. எப்படி திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருத்தலமாக இருக்கின்றது. எந்த 5? முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே பெரியாழ்வார் பாசுரத்தோட தான் நம்ம தொடங்கினோம். அதனால பெரியாழ்வார் 1. அதுபோல பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 5 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இங்க இருக்கக்கூடிய பெருமாள். அது மட்டுமல்ல, அஷ்டாங்க விமானம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி சொல்லும் பொழுதே இந்த கோவிலும் 3 அடுக்குல இருக்கக்கூடியதாக இருக்கு. 3 அடுக்கு 3 தளங்கள்ல இருக்கக்கூடியது ஒரு பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள் அப்படிங்கிறத உற்சவமூர்த்தி திருநாமங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். சயனத்துல இருக்கிற பெருமாள் உண்டு, அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கிற பெருமாள் உண்டு, அதே போல நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளும் உண்டு. பிரம்மாண்ட புராணத்துல இந்த கோவிலை பற்றி சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்துல எல்லாரும் கோஷ்டியாக வந்து பிரார்த்தித்தார்களாம். யார் அந்த எல்லாரும் அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் தான். எப்ப தேவர்கள் எல்லாரும் வந்து இங்கு பிரார்த்தித்தார்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்ட்டு 2 ராட்சசர்கள் உண்டு. இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லக்கூடியவாளே பெருமாளுக்கு காவல் இருக்கக்கூடியவா தான். சனக சனந்தன முனிவர்கள் ஒரு சமயம் போகும் பொழுது அவர்களுக்கே வழி கொடுக்காத இவர்கள் இருவரும் வெளியில இருந்தபடி நீங்க உள்ள போகக்கூடாதுன்னு தடுத்தார்களாம். அப்படி தடுத்தவர்களுக்கு அந்த முனிவர்கள் சாபம் தருகின்றார்களாம். பெருமாளோடையே இருக்கிறதுனால தானே இவ்வளவு மமத்தை உங்களுக்கு, யார் என்னன்னு சொன்ன அப்புறமும் உள்ள விடல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சாபம், அந்த பெருமாளோடு நீங்க இருக்கவே போறதில்ல, கிளம்புங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போ அவ 2 ஆப்ஷன் கொடுக்குறாளாம். நிறைய காலங்கள் நல்லவர்களாக இருந்து நல்லதெல்லாம் செய்து பெருமாளை வந்து அடைவது, இல்லனா சில காலங்கள் அசுரர்களாக பிறந்து மாறி மாறி அசுரர்களாக அவதாரம் பண்ணி பெருமாளால வதம் செய்யப்பட்டு அதன் பிறகு திரும்ப பெருமாளை வந்து அடையிறது என்று சொன்ன பொழுது இந்த இருவரும் சொன்னார்களாம், நிறைய காலம் பெருமாளை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, கெட்டவர்களாக பிறந்தாலும் பரவாயில்ல, அசுரர்களாக பிறந்தாலும் பரவாயில்ல, குறுகிய காலம் அதுவென்றால் நாங்கள் அதையே எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்ல அப்படித்தான் அவர்கள் அசுரர்களாக வருகின்றார்கள். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்ட்டு அவர்களே 2 அசுரர்களாக வருகின்றார். ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர்கள் அப்படி வருவது என்பது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த இருவர்ல ஹிரண்யாக்ஷனை பெருமாள் வதம் பண்ணினார். அதன் பிறகு நிருசிம்ஹ அவதாரம் பெருமாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு தன்னுடைய வேலையெல்லாம் காண்பிச்சுருந்தார். எல்லாருக்கும் கஷ்டங்களை தந்தார். தேவர்களை கண்டாலே ஆகாது, ஓம் நமோ நாராயணான் யாராவது சொல்லிவிட்டால் போரும், அவ்வளவு தான், ஒன்று அவர்களை அழிப்பான், இல்லையா ஒழுங்கு மரியாதையா ஹிரண்யாய நமகன் என்னுடைய பேரை சொல்லி அத்தனை பேரும் என்னை வணங்குங்கள் என்று சொல்வாராம். அப்ப பூலோகத்துல மட்டும் அல்லாது அநேக லோகங்கள்லையும் ஹிரண்யகசிபுவினுடைய ஒரு நாமத்தையே அத்தனை பேரும் சொல்கின்றார்களாம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தேவர்களையும் படாத பாடு ஹிரண்யகசிபு படுத்தவே இந்த தேவர்கள் எல்லாரும் பரமேஸ்வரன்ட்ட போய் சரணடைந்தார்களாம். நாங்கள் என்ன செய்வது, ஹிரண்யகசிபு பண்றதை எங்களால தாங்கவே முடியல, அவ்வளவு பாடாக இருக்கின்றது, அவனுடைய நாமத்தை சொல்லுன்னு வேற சொல்கின்றான், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியே கிடையாதா, விமோசனமே கிடையாதா என்று கேட்டார்களாம். அப்ப சிவபெருமான் சொல்றாராம்,
இந்த மாதிரி வரத்தை கொடுத்தாரு இல்லையா ஒருத்தர் பிரம்மதேவர்னு, அங்க போய் எல்லாரும் கேட்க வேண்டும். பிரம்மாவால தான் இதற்கு ஒரு வழியை சொல்ல முடியும். ஏன்னா வரம் கொடுத்தவருக்கு தான் இதற்கு என்ன வழிங்கிறது தெரியும். ஏன்னா ஹிரண்யகசிபு எப்படியெல்லாம் வரம் கேட்டார், யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கான வரம். பகல்ல இருக்கக்கூடாது, இரவுல இருக்கக்கூடாது, அது ஆயுதமாக இருக்கக்கூடாது, ஆயுதமற்றதாகவும் இருக்கக்கூடாது, மனிதர்களாக இருக்கக்கூடாது, தேவர்களாக இருக்கக்கூடாது, விலங்குகளாக இருக்கக்கூடாது, பட்சிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு அடுக்கிக் கொண்டே போனார் அவருடைய வரமானதை. அதாவது சாகா வரத்தை எப்படியெல்லாம் இன்டைரக்டா கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்டவர் ஹிரண்யகசிபு. அப்போ வரத்தை பிரம்மா தானே கொடுத்துருக்கார். பிரம்மதேவர் எப்படி அப்படின்னா, பெரும்பாலும் வரம் கொடுக்கிற தெய்வங்கள் எல்லாருமே எப்படின்னா, அவ கேட்கும் பொழுது சரின்னு சொல்லிடுவா. ஏன்னா அவர்களுக்கு அழிவு எப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நீ கேட்கறத கேளுப்பா, உனக்காகவே இப்படியெல்லாம் ஒன்று பின்னாடி வரப்போகுது, நீ என்னவோ ஆனந்தமா இருக்கிற மாதிரி சில காலம் இரு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இந்த வரத்தை கொடுத்து விட்டு வருவார்கள். அப்போ பிரம்மாட்ட போய் இவர்கள் எல்லாம் முறையிட்டார்களாம். என்ன செய்வது அப்படிங்கிறப்போ பிரம்மதேவர் சொல்றார், வேற வழியே இல்லை, எல்லாரும் நேரா போய் என்னுடைய தந்தையான மகாவிஷ்ணுவை தான் பார்க்க வேண்டும், அவர் தான் நமக்கு வழக்கம் போல வழி சொல்லுவார் என்று சொல்ல அத்தனை தேவர்களும் பெருமாளிடத்துல வந்து கூடினார்களாம். பெருமாள் க்ஷீராப்திநாதனாக இருந்துருக்கார். அப்படி இருந்துருக்கிற சமயத்துல இவர்கள் எல்லாம் போய் கேட்டார்களாம், என்ன செய்வது பெருமாளே, இந்த மாதிரி இருக்கு, ஹிரண்யகசிபுட்டந்து எங்களுக்கு எப்ப விமோசனம் அப்படின்னு கேட்ட பொழுது பெருமாள் சொல்றார், கவலை வேண்டாம், நீங்கள் அனைவரும் எந்த இடத்துல நாராயணாங்கிற நாமம் சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்தில் ஒன்றாக கூடுங்கள், அங்கு போய் நாராயணாங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், எல்லா விதமான நல்லதும் கிட்டும்ங்கிறார். இவர் கேட்கிறார், எல்லா இடத்துலையும் ஹிரண்யாய நமகத்தானே போயின்னு இருக்கு, எங்க அப்படி ஒன்று இல்லாத ஒரு சின்ன இடத்துக்கு ரகசியமான இடத்த நாங்க எங்க தேடுவோம்னா இருக்குன்னு பெருமாள் ஒரு இடத்த காண்பிச்சாராம். கதம்ப முனிவர் என்று சொல்லக்கூடிய மகரிஷி ரொம்ப காலமாக என்னை உத்தேசிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துக்கு நான் போய் அவருக்கு அனுகிரகம் பண்ண போறேன், நீங்க எல்லாம் அங்கே வந்து விடுங்கள். அந்த கதம்ப மகரிஷி ஓம் நமோ நாராயணாங்கிற சப்தத்தையே எந்நேரமும் சொல்லி கொண்டு இருக்கின்றார். அதனால் அவரை யாராலையும் எதுவும் செய்ய முடியல, அரக்கனாலையும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு குப்தமாக நீங்கள் அனைவரும் வந்து விடுங்கள், நானும் அங்கு வருகின்றேன் என்று சொல்ல கதம்ப மகரிஷிக்கு பெருமாள் அந்த இடத்துல பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்க தேவர்களும் அந்த இடத்தில் ஒன்றாக கூடினார்களாம். கோஷ்டியாக அவர்கள் எல்லாரும் கூடி வந்த அந்த இடம் எது? இந்த திருக்கோட்டியூர். திருக்கோஷ்டி அப்படின்னு சொன்னா அந்த கோஷ்டிங்கிறது தான் மருவி கோட்டின்னு இப்ப நம்ம தமிழ்ல சொல்றோம். அந்த திருக்கோஷ்டியூர், கோஷ்டி கோஷ்டியா வந்து இவர்கள் எல்லாம் பெருமாளை வழிபட்ட இடம்ங்கிறதுனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பெயர். கதம்ப மகரிஷிக்கு இவர் காட்சி தருகின்றாராம். காட்சி தந்து அவருக்கு அனுகிரகம் செய்ததோடு மட்டுமல்லாது தேவர்களை பார்த்து சொல்கின்றார், இந்த இடத்திலேயே நீங்கள் இருங்கள், இந்த இடத்துல இருந்தபடி நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், எல்லா க்ஷேமமும் பெருகும் என்று சொல்லி அதன் பிறகு பிரகலாதனுடைய ஒரு அவதாரமாகி ஹிரண்யகசிபுவை பெருமாள் வதம் பண்ணினார். நிருசிம்ஹ அவதாரம் எடுத்து வதம் பண்ணினார் அப்படிங்கிற சரித்திரம் நம்ம எல்லாருமே நிறைய தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணறதுக்கு முன்னாடி பெருமாள் வந்து தோன்றி அனுகிரகம் பண்ணின ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா அது இந்த திருத்தலம். அதே போல இன்னொரு மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தா புரூரவசு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரை பத்தியும் நம்ம நிறைய சரித்திரங்கள்ல பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இவருக்கும். அஷ்டாங்க விமானத்துக்கு மேல புரூரவசு அப்படி பறந்து போகும் பொழுது அவரால் அந்த இடத்துல பறக்க முடியலையா. இது என்னடா இது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெருமாள் இருக்கிறத உணர்ந்தாராம். தன்னுடைய விமானமானதை அங்கு இறக்கினார். இறக்கியவர் அங்கு போய் பெருமாள் இருக்கிறதை உணர்ந்து அந்த இடத்துலையும் இருந்து பெருமாளுக்கு பல கைங்கரியங்கள் எல்லாம் பண்றார். விஸ்வகர்மா எப்படி அங்க அஷ்டாங்க விமானத்தை செய்தாரோ அதே போல இங்கேயும் கோவில் அமைத்து அஷ்டாங்க விமானமானதை அமைத்து இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய பேரருளை பெற்றாராம் புரூரவசு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாரும் திருக்கோஷ்டியூர்னு சொன்னாலே எதிர்பார்க்கக்கூடிய சரித்திரம் ராமானுஜருடைய ஒரு சரித்திரமானதுதான். பகவத் ராமானுஜர் இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிய வந்து ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, 17 தரம் வந்து பார்க்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்லி அனுப்புறார் இல்லையா, நான் சாக வேண்டும்ங்கிறார். நான் செத்து நீ வா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்திருக்கேன்னு சொல்றாராம். அப்படி சொல்லாதபடிக்கு
அடியேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதுக்கப்புறம் தான் சொன்னார். அப்போ 18வது தரம் வந்த பொழுது இவருக்கு, அதாவது பகவத் ராமானுஜருக்கு, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அந்த மந்திரோபதேசமானதை செய்கின்றார். இப்ப இதுலயும் 2 வகையாக சொல்றது உண்டு. மந்திரோபதேசம் இங்க அப்படின்னு, ஆனால் அது மந்திரார்த்த உபதேசங்கள் இங்க. அவருக்கு மதுராந்தகத்திலேயே மந்திரோபதேசம் ஏற்கனவே ஆகிவிட்டது, இந்த இடத்துல அவருக்கு மந்திரார்த்தங்கள் அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரியார் ராமானுஜருடைய வைபவத்தை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார். மந்திரார்த்த உபதேசங்கள் தான் திருக்கோஷ்டியூர்ல ஆறுது. ஆனா திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சொல்றார், மந்திரமோ மந்திரார்த்தங்களோ அவற்றை யாருக்கும் நீ உபதேசிக்க கூடாது, நீ மட்டுமே குப்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா கரை சேரக்கூடிய மந்திரம் என்று சொல்றார். அப்ப ராமானுஜரும் அதை கேட்டு தெரிந்து கொண்டார். உபதேசம் ஆன உடனேவே அந்த மார்க்கம் எல்லாருக்குமே நல்லதை தருமே என்று சொல்லி, யாருக்கெல்லாம் இஷ்டமோ அவர்களெல்லாம் வந்து என்னிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்ல, ஏகாந்தமான ஒரு இடம் அவருக்கு வேணும். ஒரு 7-8 பேர் எங்களுக்கு அந்த உபதேசம் வேணும்னு கேட்கின்றார்கள். அப்ப ஏகாந்தமா ஒரு இடம் வேணும்னு சொல்லும் பொழுது இந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்துல அப்படி ஏறினாராம். அந்த விமானம் ஏறி 3 அடுக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 3வது அடுக்கு அங்க ரொம்ப ஏகாந்தமா இருக்குன்னு சொல்லி இந்த 7-8 பேர் கிட்ட இருந்திருக்கா. அவர்களுக்கு மந்திரோபதேசத்தை, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மகா மந்திரமான உபதேசத்தையும் மந்திரார்த்த உபதேசங்களையும் செய்கின்றாராம். திருக்கோஷ்டியூர் நம்பி இதை பத்தி தெரிஞ்சுண்டு வருகின்றார். தெரிஞ்சுண்டு வந்து ராமானுஜரை பார்த்து கேட்டாராம், நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த இடத்துல வந்து சொல்வது நியாயமா என்று கேட்ட பொழுது, ராமானுஜர் அவர்களுக்கும் அந்த வழி கிடைக்கட்டுமேன்னு சொன்னேன்னார். அவர் சொல்றார், வழி அவர்களுக்கு கிடைக்கும் சரி, ஆனா உனக்கு நரகம் தான், ஏன்னா நீ வெளியில சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தானே எனக்கு வந்து நான் உபதேசம் பண்ணும் பொழுது சொன்னேன், அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து சொன்னதுனால உமக்கு நரகம் ஏற்படுமே அப்படின்னார். அப்ப ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னாராம், அடியேன் ஒருவனுக்கு நரகம் ஏற்பட்டால் பரவாயில்ல, இத்தனை பேர் உய்ய அது வழியாக இருக்கின்றது இல்லையா, இத்தனை பேருக்கு அது நல் வழியை தருகின்றது அந்த நாமமானது, அதனால பரவாயில்லன்னு சொல்ல, அந்த சமயத்தில் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவரை பார்த்து கேட்டாரா, நீரே எம்பெருமானாரோ என்று கேட்டாராம். இவ்வளவு இறக்கம், தான் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, மற்றவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீரே, அந்த எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது, என்ன ஒரு கருணை இருந்ததுன்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்று நீரே எம்பெருமானாரோ என்று கேட்டாராம். அன்னிலிருந்து எம்பெருமானார்ங்கிற பெயரும் ராமானுஜருக்கு ஏற்படுகின்றது. அங்கு இருந்தபடிக்கு அவர் இந்த நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்தார். நிறைய பேர் எப்படி அதை சொல்வார்கள், அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி அவர் நாராயணான் எல்லாருக்கும் சப்தமாக சொன்னார் அப்படின்னு சொல்றது உண்டு, இருக்கலாம். ஆனால் நம்ம சற்று யோசித்து பார்த்தால் ராமானுஜருடைய ஒரு சரித்திரமானதுக்குள்ள போகும் பொழுது மதுராந்தகத்திலேயே அவருக்கு மந்திரோபதேசம் ஆனதுங்கிறத பார்த்தோம். மதுராந்தக கோபுரம் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தை விட ஹைட்ல கொஞ்சம் கம்மி. அப்போ மதுராந்தக கோபுரத்திலேயே அவர் அந்த நாமமானதை சென்று எல்லாருக்கும் சொல்லியிருந்தார்னா, திருக்கோஷ்டியூர்ல 500 பேருக்கு கேட்டதுன்னா மதுராந்தகத்துல 2000 பேருக்கு அது கேட்கும், ஏன்னா ஹைட் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அவர் அதை செய்யவில்லையே. அப்போ ராமானுஜர் தன்னுடைய குரு சொன்னதை மீறுவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்பேற்பட்ட ஒரு குரு பரம்பரை, எப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை, அதோடு அல்லாது சாக்ஷாத் இறைவனுடைய அவதாரம் இல்லையா அவர், பெருமாளுடைய ஒரு ஹம்சமாகத்தானே அவதாரம் பண்ணினார். லக்ஷ்மண சுவாமி எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி தானே ராமானுஜரும் ஆதிசேஷனுடைய ஒரு அவதாரமா தானே அவர் வரார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த மாதிரி ஒன்றை செய்து விடுவாரா? இப்படி பல தரப்பாக சொல்லுவதும் உண்டு. இதுவாக இருந்தால் நமக்கென்ன, ஓம் நமோ நாராயணாங்கிற நாமம் சத்தியமானது. அதை ராமானுஜர் பலருக்கும் எடுத்துரைத்தார். அந்த நாமத்தின் மேன்மை என்ன என்பதை அனைவருக்கும் சொல்லி அவர்கள் வழி செல்வதற்காக, கரை ஏறுவதற்கான மார்க்கத்தை செய்தார் என்பதும் சத்தியமானது. அதனால் அந்த நாமத்தின் பலனையும் அந்த நாமத்தை கருணையோடு நமக்கு தந்த ஆச்சாரியனையும் நாம் ஸ்மரித்து அவர்களுடைய ஒரு பேருருளை பெற வேண்டும். இப்படி இந்த திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கும் அதனால தான் எல்லாருக்கும் ராமானுஜருடைய ஒரு ஞாபகம் தான் வருகின்றது. அத்தனை பேரும் இன்னைக்கு நம்ம நாராயணாங்கிற ஒரு நாமத்தை சொல்றோம்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் ராமானுஜர் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கும் அந்த மேல இருக்கக்கூடிய விமானத்துல ராமானுஜர் எல்லாரையும் பார்த்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளை பணிந்து அவருடைய பேரருளை நாம் பெறுவோமாக. மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.